ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கண்டென்ட்லாம் எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். கடந்த 3 நாட்களாக என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா எனக்கு உடம்பு முடியல. இன்னிலேருந்து தொடர்ந்து நம்ம வீடியோ ரொட்டீனாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வேதாந்தா ரிசோர்ஸஸ் அவங்க லெண்டர்ஸோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. $1 பில்லியன் ஃபாரின் கரன்சி பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி S&P அவங்களோட வேதாந்தா ரிசோர்ஸஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. CCC+லேருந்து B- கிரெடிட் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் IPO இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 2 மணி நேரத்துலேயே ஹாஃப் ஆஃப் த இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கோட்டா ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே அவங்க ஆங்கர் இன்வெஸ்டர் மூலமாக 1758 crore கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 99% சப்ஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் 54% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி முதல் நாள் நிலவரப்படி. IPOட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 66 to 70. ஜொமேட்டோ இன்றைக்கி ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 335 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து 29% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். VST இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரைடே ப்ரீவியஸ் செஷனில் 18% சர்ஜ் ஆகியிருந்தாங்க. எதனாலன்னா 10:1 போனஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டேட் August 13 சொல்லியிருந்தாங்க ரெக்கார்ட் டேட். அதுக்கப்புறம் லேட்டராக September 6ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ September 6ன்றது லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ அதனால் ஃப்ரைடே 18% இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துருக்காங்க. 8% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் SBI மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட ஸ்டேக்கை 3% ஸ்டேக்கை விற்றுருக்காங்க VST இண்டஸ்ட்ரீஸில். டீப் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 19% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ரெக்கார்ட் ஹையான 473.50 பெர் ஷேர் வரைக்கும் இன்றைக்கி ரீச் ஆகிருக்காங்க. ஸோ கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 1402 crore யார்கிட்டேருந்துன்னா ONGC கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி ஸ்கை ராக்கெட் ஆகிட்டாங்க டீப் இண்டஸ்ட்ரீஸ். சர்வேஸ்வர் ஃபுட் இன்றைக்கி 9% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க வித் யாரோடனா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல், அதாவது NBFCயோட ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் ஃபார்மர்ஸ்க்கும் அண்ட் தென் இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் அவங்க NBFCயோட ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சர்வேஸ்வர் ஃபுட் 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. RBM இன்ஃப்ராகான் இன்றைக்கி ஷேர் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. அவங்க ஃப்ரைடே சொல்லியிருந்தாங்க ONGC கிட்டேருந்து எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு ஃபார் த ஒர்த் ஆஃப் 3498 crore. ஸோ அந்த ஃப்ரைடே வந்த நியூஸ்க்கு இன்றைக்கி RBM இன்ஃப்ராகான் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸ்பைஸ்ஜெட் இன்றைக்கி 5.5% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க ஏர்லி ட்ரேட்லேயே, மார்னிங்லேயே. ஸோ கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிளான் டு இஷ்யூஸ் ஷேர்ஸ் ஆன் காலி ஏவியேஷனுக்கு. ஸோ அவங்களோட டியூஸ் எல்லாம் ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த காலி ஏவியேஷனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி ஏர்லி ட்ரேட்லேயே ஸ்பைஸ்ஜெட் 5.5% இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க. டாடா டெக்னாலஜிஸ்க்கு சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை 935லேருந்து 945 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ICICI செக்யூரிட்டிஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1290 சொல்லியிருக்காங்க. JM ஃபினான்ஷியலும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1250 சொல்லியிருக்காங்க. கிரானியூல்ஸ் இந்தியா ஷேர் இன்றைக்கி 4% ஃபெல் ஆகிருக்கு. 660.95 வரைக்கும் ரீச் ஆகியிருந்திருக்கு. ஸோ 6 அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. யாருன்னா US FDA, அதாவது US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து அவங்க 6 அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கம்பெனி ஹைதராபாத்தில் உள்ள கம்பெனிக்கு US FDA 6 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ஷன் எப்போ நடந்ததுன்னா August 26 to September 6 லாஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ 6 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே கிரானியூல்ஸ் இந்தியா இன்றைக்கி 4% ஃபெல் ஆகிருக்கு. சுஸ்லான் எனர்ஜி இன்றைக்கி ஷேர் 2% கெயின் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்தியாவோட லார்ஜஸ்ட் விண்ட் எனர்ஜி ஆர்டர் 1166 மெகாவாட்டுக்கான
ஆர்டர் வந்து ஃப்ரம் என்டிபிசி க்ரீன் எனர்ஜிக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்தோடனே இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க சுஸ்லான் எனர்ஜி. ப்ரீமியர் எனர்ஜிஸ் லாஸ்ட் வீக் தான் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகி தொடர்ந்து 3 நாளாக 41% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருந்தது லாஸ்ட் வீக் 200 crore ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க யூபி கவர்மெண்ட் கிட்டேருந்து. ஸோ அந்த நியூஸ் வந்ததுலேருந்து தொடர்ந்து 3 டேஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி 1190.25 பர் ஷேர் வரைக்கும் போயிருந்தது. நான் ஆஃப்டர்நூன் ஒரு 2:30 டைமில் பார்க்குறப்ப. ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி அவங்களோட ஆங்கர் பீரியட் 50% ஆஃப் ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டியோட ஷேர்ஸ் ஆங்கர் பீரியட் அதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 18.18 crore இல்லாட்டி 4% ஆஃப் கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஆங்கரோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ இது வந்து ஃப்ரைடேவோட இந்த ஆங்கரோட லாக்கிங் பீரியட் இந்த ஷேர்ஸ்க்கு ஆங்கரோட லாக்கிங் பீரியட் முடிவடைஞ்சது. ஸோ அதனால் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ஃபால் ஆயிருந்தது 105.10. எதனாலன்னா ஸோ ஆங்கரோட லாக்கின் பீரியட் முடிஞ்சிச்சுன்னா ஸோ ஆங்கர் அவங்களோட ஷேர்ஸை அவங்க மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரீயாக, அதுதான் அர்த்தம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப அவங்களோட ஷேர்ஸ் சில பேர் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு செல்லிங்னால இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி 105.10 பெர் ஷேர் வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. காலா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்காங்க. 42% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க லிஸ்டிங் ப்ரைஸ் பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 750 அண்ட் என்எஸ்சியில் 721.10 பெர் ஷேர். ஸோ அவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் 529. ஸோ அதுக்கு 42% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஏஞ்சல் ஒன் ஷேர் இன்றைக்கி 4% ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி மண்டே ட்ரேடிங் செஷனில் 4% ஃபால் ஆகிருக்கு. ஸோ 3 ஸ்ட்ரைட் டேஸாக லாஸஸாக பார்த்துட்டு வருது ஏஞ்சல் ஒன். ஸோ 40% அதோட பீக்லேருந்து 40% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்னை வரைக்கும். ஸோ அதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 3896. ஸோ அதுலேருந்து 40% டவுனில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது எப்போ வந்ததுன்னா இந்த வருஷம் ஜான்வரியில் 3896 ரீச் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஏஞ்சல் ஒன் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எதனாலன்னா அவங்களோட கிராஸ் கிளைண்ட் அக்வசேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு 21.1% மந்த் ஆன் மந்த், அதாவது ஆகஸ்ட் மந்த்துக்கு டிக்ளைன் ஆகிருக்கு. 9 lakh தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸும் 16.12 crore ஃபார் ஆகஸ்ட். ஸோ எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னா மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணுறப்ப 5.9% கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் செக்மெண்ட்டும் 15% மந்த் ஆன் மந்த் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஆகஸ்ட் மந்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் மந்தோட ப்ரீவியஸ் மந்த்து கம்பேர் பண்ணும்போது ஜூலை ஆகஸ்ட் ஜூலையும் ஆகஸ்ட்டும் கம்பேர் பண்ணும்போது இந்த டிக்ளைன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கிளைண்ட் பேஸ் ஆவரேஜ் ஃபண்டிங் புக்கெலாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு டேட்டா வந்தோடனே இன்றைக்கி ஏஞ்சல் பர்சன் இன்றைக்கி மட்டும் 4% ஃபால் ஆகிருக்காங்க ஏஞ்சல் ஒன் ஷேர். குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் ஹையான 3980 வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இன்னும் ஃபர்தர் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 4090 to 4300ன்னு சொல்லியிருக்காங்க குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ்க்கு. ஸோ இதுமாரி தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.